தம்பியோ. என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னா கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்தை காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ, காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட, கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படித்தான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். என்னம்மா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டியம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயின் விட பார்க்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னாடி வம்பு? எங்க தாத்தாவை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதை ஏண்டி பழைய கதையெல்லாம் கிளறிக்கிட்டு? ஆசையா இருந்தா மாமான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் கிழவான்னு கூப்பிடுவேன். மாமோய் மாமோய். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சிட்ட? இல்ல, யாரோ என்னை மாமாவின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழ வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. எலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு, விடிஞ்சுதான் அம்மியில இஞ்சியை வச்சு நசிக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சிச்சாரா? ஐயோ, ஆள விடுங்க ஐயா. எந்த சாய் பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. மெதுவா பேசுங்க, எந்திரிச்சா போறான். சிவனா, உன்னை பத்தி தெரிஞ்சுதாண்டா வந்திருக்கேன்.
முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடு வந்துடும். ரொம்ப நாளா தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, விநாயகா, கட்டையை கழட்டி கொடுப்பா. நீயே கலட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? இதுதான் வடக்கு. இதையும் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் ஐயா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளிட்டு போயிட்டான். மூஞ்சி போங்கடத்தையா. அட பாவி, தள்ளியா தள்ளியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். வடக்கே கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா எந்திரி. எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடையை பாடுறா. ஐயோ முதலாளி, கடையை காணா, வித்து பிடிக்கல. கடையை காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மூதேவி, சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்கிக்க. போடா. 3வது வேலை போச்சு, முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா? ஐயா கும்பிடுறங்க. வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனி ஆண்டி மகன் வடக்கு நாயகா. ஓ, நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா, நீங்க வச்சிருக்கிற பொட்டை ரசிகரம் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி, குட்டி ராக்கெட் வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா, அவங்க அப்பா கூட அப்படித்தான் சொன்னாரு. ஏண்டா, ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். தாறு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா, ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா?
நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய், நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? அம்மா, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தண்டாதரா. நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய், நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய், இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமுக்குனீங்கன்னா போதும், கரண்டுல தானா ஊதிக்கும். அம்மா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு மிட்டாய் கொடுங்க. அட போயா, போன திருவிழாக்கு 5 காசுக்கு மிட்டாய் வித்தாங்க, இப்ப 25 காசு கேக்குறாங்க. நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது முக்காத்துக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா? அங்கே போய் நீ வாங்கிக்க. என்னடா அது? இந்தாங்க பொங்க சோறு. ஏது? அது குடிச்சிச்சு. ஐயோ அண்ணே 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 எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. இந்தாங்கடா, அடிச்சுக்கிறாம சாப்பிடுங்க. இங்க வர, உங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்களா? எங்க? அப்போ இது வரைக்கும் 10 காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்போ கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு நம்ம காளையோட பெருமையை ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்களே. வேடா மைக்க. இது சாதாரண வைக்கல் தின்னு வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன். இதுக்கு மாலிஷ் போட 2 பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட 2 பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம். அதோட மாட்டேன் ஏவன் பிடிக்கிறான்னு பாக்குறேன். மாட்டை பிடிச்சா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் தினாமா தர்றேன். எவனாவது இருக்கிறானா ஆம்பளை ஆம்பளை வீர விளையாட்டா மாட்டை வீரத்தால் அடக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஒத்துக்கிறது? ஊரு ஜனங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, பணத்தை கொடுங்க, கிராமத்துல சேர்க்கணும். பணத்தை கொடுங்க. இவரு பாத்தியா அவருக்கு
எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு பாட்டுக்காரனுக்கு எங்க பொதுமக்கள் சார்பாக அந்த மலைமாலையை சித்தா, இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா? என் வளர்ப்பு வீண் போகல. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வருதா? காளியாத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்தா மாதிரி தங்கையசாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு. வாயா. போற போக்கலாம் இங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுல படுங்க. என்ன போலாம். உன் பாட்டுக்கு என் கால மயங்கலாண்டா. ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காடு. பாட்டா பாடுற? எழுந்துறா எழுந்துறா. எங்க இப்ப பாடு பாடு. பெரிய மனுஷனானே சின்ன பயல அடிக்கிட்டு கம்பு எடுத்துட்டு வந்துட்டேன். கால விஷயம் காலையிலேயே போயிருச்சு. அப்புறமா என்ன, நீ கொடுத்த பவுனும் பணம் என்ன கேளு, பிச்சை காசு வீசி எறிஞ்சிடுற. இந்தப்பா மருதமுத்து, பணத்துக்காகவோ பவுனுக்காகவோ நான் இவங்கிட்ட சண்டைக்கு வரலப்பா. யாராலுமே அடக்க முடியாத என் காலையில பாட்டு பாடி அடக்கினானே, இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன். என் காலையும் சோட போகல, உன் காலையும் சோட போகல. அடாடாடாடா, என்ன வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தை சொன்ன. சித்தா, பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கையா? என்ன என்ன ஆச்சு? கிச்சு கிச்சு. ஒரு சிரட்டு கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? யோ, ஏன் அவசரம் மாதிரியே பேசுற? வாய கழுவியா?
பஞ்சாயத்து போர்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. சங்கூதர வேலைக்கு போறேன். சங்குதிர வேலையா? பொருத்தமான வேலைதான். போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சீரட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச. அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய். 60க்கு 60. இத தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்குனது, ஊசி மொனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா கொடுப்பா. இந்தா பொங்கல் ஏனா. ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான். புத்தி இல்லைனாலும் ரோஷம் இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு. நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியா தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் முன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்ன? சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? எங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க 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 வாயில வச்ச மாங்காவை கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். வாடா போன வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்னேன். நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி, என் கழுத்துல தொங்குற தாலிக்கு கனம் ஜாப்தின்னு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாரடா பாவி. இந்த பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கலியா இரு, தீர்க்க சுமங்கலியாரு, நீ என் தாலியை ஏலம் போட்டானே. இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பைய போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்க வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்கடா அவன புடிங்கடா. புடிங்க புடிங்க, ஒரு சோடா கொடுப்பா. அப்பா
ஏப்பா பச்சை வரக வச்சு புகை வீட்டிட்டு இருக்கீங்க நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க? அங்க வெத்த பாக்கம் சரி பண்ணி போ. ஆமா அந்த வெட்டி போய் எங்க வேலை தேடி போயிருக்கான். ஆமா இங்க 1000 வேலை இருக்கு. அவர் வேலை தேடி போயிட்டாரா? போ. அப்பா என்னப்பா இதெல்லாம்? அதுடே உன் ஆத்தா உனக்கு சொல்லியா? இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணும் இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்காகத்தான். அப்பா அம்மா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ளை ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பனும் மகளும் குசு குசு பேசுறீங்க. அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. ஏண்டி உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யாம அவர் யார் செய்யறது? 1008 வேலை கிடக்கு. தள்ளுங்க. அப்படி வந்துட்டாரு கேட்கறதுக்கு. ஏம்மா ஏம்மா ஏன் உம்முன்னு இருக்கிற? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னா தனமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லும்மா. நான் அந்த பாட்டுக்காரனை தான் கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? மாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? 4 மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கே. இந்த புலி எங்கடா? தலையை நல்லா துவட்டிருக்க கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்ல பேசவும் இல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயாசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத. ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உளறி வச்சிருவா. என்ன போய் கண்ணுல காசாத்தி பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்க வந்துடே. என்னடா அது? அது குடுத்துச்சு. என்னடா சொல்ற? செண்பகம் தீ வச்சிட்டு செத்து போயிருச்சு. அந்த பாட்டுக்காரனை தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கே ஒண்ணு கட்டி வச்சிருப்பேனே. என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு?
சொல்லியா உன் பொண்ணு சாவுக்கு என் மயன்தான் காரணம்னு சொல்லு. இங்கேயே 2 துண்டா வெட்டிடுறேன். மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தரே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டேனே. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவளை 4 பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ.